ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா கோவில் இப்ப சமீபமாக நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையை பத்தி தான் பேச போறோம். இந்த டாபிக் பேசும்போது பல குழப்பம், என்ன எப்படி பேசணும், இல்ல அந்த பொண்ணுக்கு சம்பந்தமா நம்ம எப்படி பேசணும், பல குழப்பம் இருந்துச்சு. ஆனா எனக்கு எல்லா குழப்பத்துக்கும் ஒரே ஒரு விடைதான். என்னன்னா, பெண்களுக்கு மொத்தத்துல பாதுகாப்பு வேணும். அந்த பெண் வந்து அந்த 11:30 மணிக்கு தன் காதலனுடன் அந்த ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட்ல உட்காந்து பேசிட்டு இருந்தா. அப்பப்போ இந்த 3 பேர் இது பண்ணாங்கன்னு. ஆனா இதை பத்தி நான் பேசும்போது எங்க வீட்டுல என் மகன் கூட இதை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். ஒருவேளை அந்த பொண்ணு அந்த நேரத்துல அங்க இருந்தது தப்போ, ஏன்னா நம்மளும் ஒரு பொண்ணை வச்சிருக்கோம், அதை வச்சு நான் பேசுறேன். நானு ஒருவேளை அந்த நேரத்துல அந்த பொண் இருந்ததுனால இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சா அப்படிங்கும் போது அவன் வந்து ஒரு இந்த ஜெனரேஷனுங்கிறனால அவன் சொன்னா, ஏமா நீங்க அங்க ஒருவேளை நீங்க நடந்ததுனால அந்த பெண் அங்க இருந்துச்சு நீங்க பேசுறீங்களா? வீட்டுல நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு முதலாவது பாதுகாப்பு இருக்கா? உறவுகளுக்கு மத்தியில பாதுகாப்பு இருக்கா? இன்னும் அந்த பேட் டச் குட் டச்சுங்கிறது இன்னும் இருந்துத்தனமா இருக்கு. எங்க ஒரு வீட்டுல ஒரு உறவுகளை நம்பியோ இல்ல ஒரு நல்ல நண்பர்களை நம்பியோ ஒரு பெண் தனியா இருக்க முடியுதா? காந்தி சொன்ன மாதிரி நடு இரவுல ஒரு பெண் தனியா போகும்போது பாதுகாப்பா என்னைக்கு இருக்கிறாலும் அன்னைக்கு தான் நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு காந்தி சொன்ன மாதிரி, இப்போ வெளிநாடுகள் எல்லாரும் பார்க்கும்போது ஒரு பெண்கள் எல்லாம் இருக்கிற வெளிநாடுகளை பார்க்கும்போது இந்த மாதிரி பலாத்காரம், கூட்டு பலாத்காரமோ இல்ல பலாத்காரமோ இது மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டும் ஃபாரின்ல இல்ல. ஏன் அங்க இல்ல, ஏன் இங்க இருக்குங்கிறத நம்ம ஒன்னும் யோசிக்கணும். இப்பதான் பொள்ளாச்சியில நடந்தது இன்னும் நம்ம லைஃப்ல மறக்கவே முடியாது. பொள்ளாச்சியில அத்தனை கொடுமைப்படுத்தி பெண்களை அப்படிங்கும்போது பெண்களை என்ன கிள்ளுக்கிறையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா ஒரு பெண் வந்து தன்னோட ஒருவேளை அந்த காதலனும் கூட உட்காந்து அவர் பேசிட்டு இருக்கலாம். இல்ல ஒருவேளை ஒரு பெண் வந்து ஒரு தனியா ஒரு வேலை முடிச்சு, இப்போ ஏன்னா பெண்கள் வந்து ஆண்கள் செய்யற அனைத்து வேலையும் இப்ப பெண்கள் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, பெண்கள் வீட்டுல இருந்தாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பெண்கள் வந்து இப்ப செய்யாத வேலையே இல்லை. நல்லா சொல்ல போனா பைலட்டாவோ இல்ல ஒரு ட்ரெயின் ஓட்டுறதாவோ ஒரு லாரியோ எல்லா விதத்திலயும் பெண்கள் இப்போ நிறைய முன்னேற்றங்கள் பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமா தான் இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றமாக பெண்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஐடி ஃபீல்டு எல்லாம் பார்க்கும்போது நைட் நேரத்துல நிறைய பெண்கள் வேலை போடுறாங்க. இப்ப கூட மெட்ராஸ்ல ரீசெண்டா ஐடி வேலை முடிஞ்சு வர ஒரு பொண்ணை தான் அவங்க அந்த வாசலே வச்சு இது பண்ணாங்க. இப்படியே மாத்தி மாத்தி பண்ணும் போது இதுக்கான தீர்வு தான் என்ன அப்படிங்கும்போது கண்டிப்பாவே சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். ஏன்னா இப்போ நல்லா சொல்ல போனா முஸ்லிம்ஸ் கண்ட்ரி, அதை சொல்லக்கூடாது, சிறுபான்மை அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா அந்த மாதிரி கண்ட்ரில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தவறு செய்தவனுக்கு தண்டனை உடனே வழங்கப்படுது. அதுவும் அந்த தண்டனை வந்து இன்னொருத்தன் பார்க்கும் போதே பயப்படுற அளவுக்கு வழங்குறாங்க. ஏன்னா ஒரு கம்பத்துல கட்டி வச்சு அவனை அடிச்சு கல்லடிச்சு கொள்றாங்க, இல்லைன்னா உடனே அவனை சூட் பண்ணி கொள்றாங்க, இல்லைன்னா அவனுக்கு மிகுந்த கடின சட்டங்கள் தண்டனை கொடுக்க போகும்போது அவங்களுக்கு ஒரு அடுத்தவன் அதை தப்பு செய்யும் போது பயம் வரும். ஏன்னா அதை ஒரு பொதுவான இடத்துல வச்சு செய்யும் போது மத்தவன் பாக்குறவனுக்கு ஒரு பயம் வரும். நம் நாட்டில் வந்து அப்படி இல்லை. சட்டங்கள் வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க, ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க, இல்லைன்னா யாருக்கும் மோஸ்ட்லி தூக்கு தண்டனை கிடையாது, ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஆயுள் தண்டனை போது அவங்க என்னங்கிறாங்க, இந்த சொன்ன மாதிரி இந்த கோர்ட்ல இருந்து அடுத்த கோர்ட்டுக்கு போகும்போது, அடுத்த கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டு ஹை கோர்ட்டுக்கும் போகும்போது இவங்களோட பணப்படத்திலையோ இல்ல பதவி படத்திலையோ எப்படியோ ஒரு விதத்துல வெளியே வந்துடுறாங்க. அப்படி அவங்க வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கும் போது அவங்க என்னைக்கு பயப்படுவாங்க? ஆனா நான் என்னன்னா, அது அரசியல் அமைப்பினாலேயோ இல்ல யாருனாலையுமே இந்த தண்டனைகள் உடனுக்குடனே வழங்கிட்டாங்கன்னா, இப்போ நான் ஒரு ரீசெண்டா கூட ஒருத்தங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது நான் கேள்விப்பட்டேன், சிறையில் இருக்க சிறை கைதிகள் தங்களோடு கூட இருக்கிற அந்த கூட இருக்கிற கைதிகளை வந்து மிகுந்த தவறு செய்து வந்த தண்டனை செய்து வர கைதிகளை அவங்களுக்குள்ளேயே அடிச்சு கொண்டுருவாங்களாமா. ஏன்னா அது வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னாங்க. ஏன்னா என்னன்னா அந்த குழந்தைய கூட விட்டு வைக்காம பண்ணிருக்காங்க, குழந்தைய இது பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வர்றவனுங்களை சிறை கைதிகளா சேர்த்து அவங்களே ஒரு கைதிகளா இருந்தாலும் இந்த தவறு மிகப்பெரிய தவறு என்று உணர்ந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சு கொண்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது நான் உறுதியான தகவலா நான் சொல்ல கிடையாது. ஆனா எனக்கு என்னன்னா, உண்மையாலுமே சட்டங்கள் கடுமையாக்கப்படும் போதுதான் தவறு செய்வனுக்கு ஒரு பயம் வரும். இப்ப ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பா நிறைய இது வந்திருக்கு. இப்ப கூட ரீசெண்டா போன்ல நான் பாத்துட்டு இருந்தேன், ஏதாவது ஒரு நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா 112 என்ற எண்ணுக்கு அழைக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு பெண்கள் அன்டைம்ல நம்ம வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு அப்படிங்கும் போது நம்ம அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம்னா நம்ம இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போறோம் அப்படிங்கும் போது நம்மளோட போன் அவங்க இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஒருவேளை அவங்க நம்மளோட பயணம் வேற இடத்துல தடமாறி போகும்போது அவங்க கால் பண்ணி ஏன் எதனால இந்த மாதிரி போறீங்க அப்படின்னு கேட்டு நம்மளை பாதுகாத்துக்கிறாங்க. பிரச்சனைன்னு அவங்களுக்கு உணர நேரத்துல அந்த நிமிடத்துல அவங்க போலீஸ்காரங்க வராங்க, பாதுகாப்பு தராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதே மாதிரி நம்மளோட போன்ல வந்து காவலன் அப்படிங்கிற காவல் உதவிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வைத்துக்கோங்கிறாங்க. அந்த இதை நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி வைக்கும் போது நம்ம ஏதாவது ஒருவேளை தவறுகள் சிக்கி விட்டோம்னா ஒரு அந்த நேரத்தில் நம்ம போனை நம்ம ஷேக்
போகுதுங்கிறாங்க. 3 முறை ஷேக் பண்ணாலே அங்க அருகில் இருக்கிற போலீஸ்காரங்க நமக்கு உடனே வராங்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே போலீஸ்காரங்களால உண்மையாலும் சொல்ல போனா நல்லாவே அவங்களுக்கு கடினமா உழைக்கதான் செய்யறாங்க. ஏன்னா இதை நான் பார்த்து எல்லாமே நான் யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்துருக்கும் போது ஒரு அதிகாரி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அந்த பெண் அந்த 11:30 மணிக்கு போனது தப்புன்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நிறைய பேர் அதை ரொம்ப அசிங்கமா கூட பேசியிருந்தாங்க. ஆனா அந்த அதிகாரி சொன்னாரு, அந்த பெண் தன் காதலோட அங்க போயிருந்தது தவறு கிடையாது, அவனுக்கு எடுத்து அந்த 3 பேர் மேலதான் தவறுவாரு. நான் உண்மையாலுமே அந்த அதிகாரியை நினைச்சு நான் உண்மையுமே சல்யூட் பண்றேன். ஆமா, ஏன்னா ஒரு ஆண் நினைச்சா எங்கனாலும் போய்க்கலாம், ஒரு ஆண் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா பெண் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறது அந்த கட்டுக்கோப்பையே வைக்கிறது இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன். ஆனா நம்ம கொடுக்குற இதை அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்க இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்மளும் நம்ம குழந்தைகளை நம்ம வளர்த்துற விதத்துல அது பெண்களா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதுக்கு மீறி இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து ரேப் பண்றது, 10 பேர் சேர்ந்து பண்றது, ஒரு பெண்ணை பண்ணி அப்படியே கொலையே பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் பெண்களை வச்சிருக்கோம். சட்டங்கள் கடுமையாக்கப்படும் பொழுது மட்டும்தான் இந்த தவறுகள் கம்மியாகுங்கிறது என்னோட கருத்துக்கள். ஆனா என்ன சொல்றது, பெண்கள் ஒண்ணு சொல்லலாம், நீங்க எப்படியாவது ஒரு வேலை காதல் கூட எதனாலும் பேரண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னா அவங்களும் உங்களை கண்டினியூவா வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா காவல் அதிகாரிகள் உங்களை இது பண்றதுக்கு நிறைய ஆப் இருக்கு. ஆனா பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க உண்மையை சொல்லும் போது அவங்க உங்களை நல்ல விதத்துல கைட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க பிறந்ததுல இருந்து அவங்க தான் உங்களை பர்ஃபெக்டா வளர்த்திட்டு இருக்காங்க. பிள்ளைகளுக்கான எல்லா பெஸ்ட்டும் கொடுக்கணும் தான் எல்லா பேரண்ட்ஸும் நினைப்பாங்க. சோ உங்களோட எல்லா கருத்துக்களையும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஈவன் நீங்க ஒரு லவ் பண்ணா கூட நீங்க சொல்லுங்க, அந்த லவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க ஒரு வயதுல ஒரு அனுபவத்துல அவங்க உங்களுக்கு கண்டிப்பான ஒரு நல்ல கருத்துக்கள் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே காதலுக்கு எதிரோ இல்ல, எல்லா பேரண்ட்ஸுமே இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி இல்லை. இப்போ பேரண்ட்ஸ் நிறைய பேர் நல்லா மாடர்னா மாறி அவங்களோட எல்லா கருத்துரிமைக்கு நாங்கள் எல்லாமே ரைட்ஸ்க்கு ஓகே சொல்ற பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதனால நீங்க கொஞ்சம் பேரண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்க. இந்த ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பொதுமக்களாக நாம அந்த மெரினா கடற்கரையில் நடந்த ஒரு ஜல்லிக்கட்டு கலைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து எதிராக பண்ணது மாதிரி, அதே மாதிரி இந்த மாதிரி பெண்களுக்கு அங்கங்க நடக்கிற வன்கொடுமை வன்கொடுமைகள் நடந்து கொள்ளும் போது எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த மாதிரி வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதற்கான இது ஒரு கடைசியா இருக்கணுங்கிற மாதிரி. இப்ப பிரச்சனைகள் இப்ப கம்மியாயிட்டு வருதுன்னு ஒரு அதிகாரி சொன்னாரு. அதுவும் நான் கேட்டேன், கம்மியாயிட்டு வருதுங்கிறத விட வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது நம்மளும் சேர்ந்து கை கொடுப்போம்னு நான் நினைக்கிறேன். இது சம்பந்தமா உங்ககிட்ட ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாலுமே ஏன்னா எதுனாலும் நம்ம ஷேர் பண்ணி பார்க்கலாம். இது சம்பந்தமா உங்களுக்கு இல்ல இப்படி இருக்கலாம், இது மாதிரி பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதையும் நீங்க சொல்லுங்க என்கிட்ட. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.